அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு அமோக நன்மைகளுடன் லக் அடிக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில் நிகழ இருக்கும் மாசி மாதம் கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களான உங்களுக்கு மாற்றங்களையும் சவால்களையும் புதிய வாய்ப்புகளையும் ஒருங்கே கொண்டு வரக்கூடிய ஒரு விசேஷமான மாதமாக அமைய இருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வரும், சில புதிய தொடக்கங்கள் உருவாக இருக்கு. அவற்றை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். கடைசியில் சொல்லப்படும் முக்கிய பரிகாரங்களை தவறாமல் செய்யுங்க. அப்படி செய்வதன் மூலமாக பல முன்னேற்றங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கும்பராசி அன்பர்களான உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இந்த மாதத்தில் பலம் பெற்று சக்தி அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு மனதைரியம் கூடும், ஆனால் கோபம் அவசரம் கூட அதிகரிக்கும். இந்த மாசி மாதம் முழுவதுமே கும்பராசினியர்களான உங்களுக்கு நிதான பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம். பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படும் போது எதிர்பாராத வெற்றிகள் நிச்சயம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுங்க. அதே போல் தொழில் மற்றும் வேலை சம்பந்தமான இருப்பவர்கள் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த மாசி மாதம் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் கலவையான பலன்கள் கிடைக்கும். ஒரு நிமிடம் நல்ல சாதகமான பலன்கள் தென்பட்டாலும் மறு நிமிடம் ஏதோ சோர்ந்து போவது போல் தெரியும். ஆனால் இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் எந்த ஒரு மன சஞ்சலமும் ஏற்படாமல் பொறுமையாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்கும் போது நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு சற்று அதிகரிக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க, ஆனால் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டுது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை முடிந்தால் செய்யுங்கள், இல்லை என்று செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நிராகரித்து விடுங்க. அவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் புதிய வேலை தேடுபவர்கள் இந்த மாதத்தில் இரண்டாவது பாதையில் நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்குதுங்க. நேர்முக தேர்வு சாதகமாக முடியும் என்பதில் சந்தேகம் இல்லைங்க. குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்திற்கு தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருக்கும் கும்பராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. அதே போல் ஊதியத்திற்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்கும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சக ஊழியர்களுடன் பழகும் போது நீங்கள் உங்களுடைய சொந்த விஷயங்களை யாருக்காகவும் எதற்காகவும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அதே போல் மற்றவர்களுடைய சொந்த விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தார் வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகள் எல்லை மீறி போகும். கைப்பணம் எங்கே போயிற்று, எப்படி போயிற்று என்று தெரியாத அளவிற்கு பணவரையமாகுங்க. குடும்ப பிரச்சனைகளும் மன அமைதி பாதிக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு பண விரயத்திற்கு வழிவகுக்குங்க. மனதில் நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் கவனமாக எச்சரிக்கையாகவும் இருங்க. நெருங்கிய உறவினர்களே ஒற்றுமை குறைவும், தேவையற்ற வாக்குவாதமும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளும் மனதிற்கு வேதனையை ஏற்படுத்தும். சில குடும்பங்கள்ல பாகு பிரிவினை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசினியர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு பாத சனியாக மாறுகிறதுங்க. இதை குடும்ப சனி என்று சொல்வது வழக்கம். எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறும். விரிசல் ஏற்பட்ட உறவுகள் ஒன்றாக இணையுங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். உடல் நலனும் மனநலனும் சீராகும். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் பெருமை
காண்பீங்க. அதேபோல் சனி விலகும் நேரத்தில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. அதேபோல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய், தொழில் மற்றும் சகாய ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசிக்கு வரும்போது தொழில் வளர்ச்சியும் எதிர்பாராத லாபமும் கிடைக்குங்க. பாகு பிரிவினை சுமூகமாக முடியும். வீடு குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற இருக்கு. பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இதன் சுக்கிரனுடைய நிலையின் காரணமாக குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலையும் மக்கள் செல்வங்களால் மேன்மையும் கிடைக்க இருக்குங்க. பெற்றோர்களின் ஆதரவு திருப்தி தரும். விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவாங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இப்போது 7.5 சனியினுடைய முதல் 5 ஆண்டு காலம் முடிவடைகிறது. எனவே இதுவரை நீங்கள் பட்ட துயரங்கள் குறையும். பணியில் ஏற்பட்ட தொய்வு அகலுங்க. பணத்தால் நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் இப்போது நடைபெற போதுமான தொகை வந்து சேருங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க. சிக்கல்கள் சிரமங்களும் படிப்படியாக விலகுங்க. வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு. சனி விலகும் நேரத்தில் அதன் சன்னிதானத்திற்கு சென்று சனி கவசம் பாடி வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சனியினுடைய பார்வை பதியும் 3 இடங்களும் பலம் பெறுகிறது. குறிப்பா லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் லாபம் உங்களுக்கு 2 மடங்காக உயர இருக்குதுங்க. மேலும் தாயினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. ஒரு சில காரியங்களில் இழப்பு ஏற்பட்டாலும் அதை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களான உங்களுக்கு கும்பராசியில் முக்கிய கிரகமான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது எதிர்பாராத காரியங்கள் இனிதை நடைபெறுங்க. கல்யாண கனவுகள் நனவாகும். பட்டங்கள் பதவிகளும் கிடைக்க இருக்கு. திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். திறமை பளிச்சிடுங்க. உற்றார் உறவினர் உங்களின் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அதே போல் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூட இருக்கு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் தசாபுக்தி பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசினியர்களை பொறுத்தவரை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு மகிழ்ச்சி தரும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகள் படிப்பில் தேர்ச்சி பெற இருக்காங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ள மாணவ மாணவி அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் முன்னேற்றம் கூடுங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைகிறது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நடராஜர் வழிபாடு நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது.